பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வங்கக்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் போது பிரம்மோஸ் ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது. பிரம்மோஸ் ஏவுகணையின் இந்த வெற்றி நீண்ட தூர துல்லிய தாக்குதல் திறனை உறுதிப்படுத்தியதுடன் பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் ஆற்றல் மற்றும் எதிர்கால சவால்களை முறியடிப்பதற்கான வலுவான சான்றாக அமைந்திருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3, 2, 1. ரஷ்யாவிடம் இருந்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகையின் போது இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளன. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதித்தார். அதைத் தொடர்ந்து ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதை மத்திய அரசு குறைத்துள்ள நிலையில் அதிபர் புட்டினின் இந்திய வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது குறித்து இந்தியா விவாதிக்க திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் அதிநவீன Su-57 போர் விமானங்கள் மற்றும் S-500 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.